அவ யாரு? அவ எங்க இருக்கா? நான் அவளை பார்க்கணும். நான் வானதி கிட்ட பேசணும். அவகிட்ட பேசணும். அவ வீட்டுல பேசலாமா? பேசலாம். கொஞ்சம் நிதானமா இரு ராஜி. அவசரப்படாத ராஜி, ப்ளீஸ். எங்க வானதி எனக்கு கிடைப்பாளா? கிடைக்கணும். வானதி எனக்கு கிடைக்கணும். அவ உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாமா. கடவுளே, என் மருமக எனக்கு திரும்ப கிடைக்கணும். கிடைக்கணும். என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. காலையில உங்க அம்மா கோயிலுக்கு போயிருந்தப்ப திடீர்னு மயக்கமாயி விழுந்துட்டா. ஆனா இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவ ஓகே தான். அப்பா, இதுக்கு தான் அம்மாவை நான் இங்கே வீட்டை விட்டு வெளியே போக வேணான்னு சொன்னேன். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி மயக்கம் வருதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏன் இன்னும் புரிஞ்சிக்காம இருக்கீங்க? இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா அவங்க உடம்புக்கு பிரச்சனை வரும்னு டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? கார்த்திக், என் உடம்புக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன நானே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் அதை தாங்கிக்க முடியாம மயங்கிட்டேன். அப்படி என்னமோ நடந்துச்சு? இன்னைக்கு வானதி மாதிரியே ஒரு பொண்ண நான் பார்த்தேன் கார்த்திக். அம்மா, என்ன சொல்றீங்க? ஆமா, அச்சு அசலா அப்படியே நம்ம வானதியை பார்த்த மாதிரியே இருந்துச்சு கார்த்திக். எப்படி அவள மாதிரியே இன்னொருத்தி இருக்க முடியும்? இப்ப வரைக்கும் என்னால நம்பவே முடியல. நீங்க எப்பவுமே வானதியை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறதுனால பாக்குற எல்லாரையும் அவள மாதிரியே தெரியுதோ என்னவோமா? நான் மட்டும் பார்க்கல, உங்க அப்பா அண்ணனும் கூட பார்த்திருக்காரு. முதல்ல அவங்க என்கிட்ட இத பத்தி சொல்லும்போது நான் பெருசா எடுத்துக்கல. நானும் உன்ன மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நேர்ல அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியே அவ நம்ம வானதி மாதிரியே இருக்காங்கிறது எனக்கு புரிஞ்சது. ஆமாப்பா, அந்த பொண்ணை பத்தி கூட நான் விசாரிச்சேன். பொண்ணு பேரு சண்மதி, சொந்த ஊரு சென்னை தான். இதே ஊர்ல இத்தனை வருஷம் இருந்தோம். இப்பதான் நாம அந்த பொண்ணை சந்திக்கிறோம்னா அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதா உனக்கு தோணலையாப்பா? அப்பா, அப்படிலாம் எனக்கு எதுவும் தோணலப்பா. நீங்க தான் இந்த விஷயத்துல தேவையில்லாம அம்மாவை கன்ஃபியூஸ் பண்றீங்களோன்னு எனக்கு தோணுது. வானதி மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கான்னா அவ இருந்துட்டு போட்டோம். அம்மாவே இப்பதான் பழசெல்லாம் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி திரும்பவும் அவங்க மனசுல ஆசையை வளர்க்காதீங்கப்பா. கார்த்திக், வானதி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததா அவங்க அம்மா கிட்ட சொன்னப்ப இவ்வளவு இப்படிதான் ரியாக்ட் பண்ணா. சில விஷயங்கள்லாம் சொன்னா புரியாதுப்பா. அதை நம்ம நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணும்போது தான் அதை நம்மளால உணர முடியும். உனக்கு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்ல அனுப்புறப்பா. அந்த பொண்ணோட வீடு,
அவ எப்பப்ப எங்கெங்க போறா, அவளோட எல்லா டீடைல்ஸும் உனக்கு தெரிஞ்சிடும். எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணை நேர்ல போய் பாரு. அப்பதான் எங்களோட சீரியஸ்னஸ் என்னன்னு உனக்கு புரியும். எங்களுக்காக ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணை நேர்ல போய் பாரு. வானதி, எல்லாரும் மனசாட்சி இல்லாம வானதி மாதிரி ஒருத்தி இருக்கா, வானதி மாதிரி ஒருத்தி இருக்கான்னு அவளை போய் பாருன்னு சொல்றாங்க. பேர் இருந்தாலும் அது உன்ன மாதிரி வருமா வானதி? உன்ன மாதிரி ஒருத்தி இருக்கான்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அது உனக்கு நான் செய்யற துரோகம் இல்லையா வானதி? என் மனசு கேட்கல வானதி. உன்ன மாதிரி இருக்க அவளை நான் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ஜென்மத்துல இன்னொரு கல்யாணம் வேண்டாம் வானதி. உன்னவே நினைச்சு உன் கூட வாழ்ந்த சந்தோஷமான நாட்களை நினைச்சு நான் இப்படியே வாழ்ந்துருவேன். எனக்கு அது போதும் வானதி. நானே உன்னை கொன்னுட்டேன் வானதி. நான் உன்னை கொன்னுட்டேன். என் உயிரை காப்பாத்துறதுக்கு கடைசியில உன் உயிரை கொடுத்துட்டே வாடுது. உன்னை கொன்னுட்டனே வாடுது. உன்ன மாதிரியாவே இருந்தாலும் இன்னொரு பொண்ண என் வாழ்க்கையில வேண்டவே வேண்டாம். வேண்டாம். நீ குடிச்சு உன் கவலை போக்கிக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்க. நாங்க என்ன பண்றது கார்த்திக்? நாங்களும் குடிக்க முடியுமா? என்னால முடியலமா. எப்படிமா மனசாட்சியே இல்லாம வானதி மாதிரி ஒருத்தி இருக்கா போய் பாருன்னு சொல்லுவீங்க? வானதி மாதிரி 1000 பேர் வந்தாலும் வானதி ஆயிட முடியுமாம்மா? அவளோட அன்பு, அவளோட அக்கறை, அவளோட நேசம், பாசம், அவளோட கருணை அவளை மாதிரி யாருக்காச்சும் வருமாமா? நான் வானதி ஆரம்பத்துல இருந்து நேசிக்கலமா. அவதான் தன்னோட அன்பால அக்கறையால என்ன நேசிக்க வச்சாமா. நான் அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாதவனாதான் இருந்தம்மா.
அவளை எத்தனையோ தடவை கஷ்டப்படுத்தின, வேதனைப்படுத்தின, அவமானப்படுத்தின, அசிங்கப்படுத்தின. ஆனா எல்லாத்தையும் மறந்து அவ என்ன மன்னிச்சாமா. அவ ஒரு அபூர்வ ஜென்மம்மா. அவளை போய் நான் அநியாயமா கொண்டுட்டம்மா. கார்த்திக், நீ முதல்ல இந்த குற்ற உணர்ச்சியில இருந்து வெளியில வா. மனுஷங்க வாழ்க்கையில விதின்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறவ. அந்த விதிதான் வானதிய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. அதே விதிதான் அவளை நம்ம வீட்டை விட்டு போகவும் வச்சது. இப்போ வானதி மாதிரியே ஒருத்திய நமக்கு காமிக்கிறதும் அந்த விதிதான்ப்பா. நீ தேவையில்லாம வானதிக்கு துரோகம் பண்றதா நினைச்சு ஃபீல் பண்ணி அழாத. என்னால முடியலம்மா. அவளை மாதிரி ஒருத்திய நான் பார்க்க போறேன்னு நினைக்கும் போதே அவளை மறந்துட்டு பழச எல்லாத்தையும் மறந்துட்ட மாதிரி ஒரு நன்றி கெட்ட உணர்வு எனக்குள்ள வருதும்மா. ஏம்மா, இது பாவம் இல்லையாம்மா? நான் வானதிக்கு செய்யற துரோகம் இல்லையாம்மா? இல்ல கார்த்திக், வானதி நீயும் நானும் இந்த குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டவ. இப்ப சாமியா இருக்கா. அவளோட விருப்பம்தான். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த சண்மதிய உனக்கு யாரோ ஒரு பொண்ணை பார்க்க போன இடத்துல நமக்கு காட்டி இருக்குன்னு நான் நம்புறேன். வாழ்க்கையில சில விஷயங்கள் சூட்சமமா தான் நடக்கும். நாம தான் வாழ்க்கை நமக்கு வழி காட்டுதுன்னு புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாரு, ஏன் அப்பாவும் மாமாவும் வானதி மாதிரி இருக்கிற சண்மதிய பார்க்கணும்? அவங்க சொன்னாங்கன்னு நானும் ஏன் போய் பார்க்கணும்? நாங்கெல்லாம் பார்க்கும்போது வானதியே மறு உருவம் எடுத்து வந்த மாதிரி எங்க எல்லாருக்கும் தோணுது கார்த்திக். என் உணர்வுகளை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலப்பா. கார்த்திக், வானதிக்கும் எனக்கும் இருந்த மாமியார் மருமக உறவை தாண்டின அந்த அன்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கும் புரியல. நானும் ஒன்ன மாதிரியே தான் இருந்தேன். ஆனா அந்த சண்மதிய பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணுது. உன்னோட தயக்கத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், வானதி சாமி ஆயிட்டா. வானதி மாதிரி உருவத்துல சண்மதிய நாங்க பாத்திருக்கோம். நீயும் போய் பார்க்கணும் வா. கார்த்திக், எனக்காக போப்பா. எனக்கு அதுல விருப்பம் இல்லம்மா. கார்த்திக், நான் உன்னை வற்புறுத்தல. இது உன்னோட வாழ்க்கை. உனக்கு சம்மதம் இருந்தா மட்டும்தான் இது நடக்கும். உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, எனக்கு சண்மதிய பார்க்கும்போது வானதிய பார்க்கிற மாதிரியே இருக்கு. அவ நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும். நீயும் ரொம்ப நல்லா இருப்ப. அப்புறம் உன்னோட இஷ்டம். என் மகனை புத்திசாலியா, நல்லவனா, என் பேச்ச கேக்குறவனா நான் பார்த்திருக்கேன். இப்போ ஒரு கோழையா, ஒரு குடிகாரனா இன்னைக்கு பார்க்கறேன். இந்த துக்கமும் வருத்தமும் என்ன நீண்ட நாளைக்கு உயிரோட வச்சிருக்காது. நான் போறேம்மா. நான் சண்மதியை பார்க்கிறேம்மா.
எனக்காக இல்லாட்டியும் உங்களுக்காக பாக்குறேம்மா. அந்த சண்மதி நம்ம வானதி மாதிரியே இருப்பாளம்மா. நீ போய் பாருப்பா, உனக்கே புரியும். மா மா பாத்துட்டமா, வானதியதாமா, நம்ம வானதியதாமா. ஏம்பா, நாங்க தான் அப்பவே சொன்னோம், நீ தான் நம்பவே இல்ல. இப்ப என்னமா பண்ண போறோம்? என் கண்ணு முன்னாடி என்ன காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரை விட்டு வளாச்சேம்மா. அவளை எப்படி மறக்க முடியும்? அவளை மாதிரியே இன்னொருத்தி இருக்கான்னு சொல்றத எப்படிமா நம்ப முடியும்?
அது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடி அதே சிரிப்போட அதே அழகோட நின்னாமா. அத நானே பார்த்தம்மா, என் கண்ணால பார்த்தேன். நம்ம வானதி உருவத்துல அந்த சண்முதியை பார்த்தம்மா. கடவுள் நம்மள கைவிடலப்பா. உனக்கு அவளை பிடிச்சிருக்கா?